तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மகர ராசிக்கான 2025 புத்தாண்டு பலன்கள். விடிவு காலம் பிறக்குமா? முடிய போவது 7.5 அள்ளி கொடுக்கும் சனி. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தில் நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் நன்மையை விட தீமைகளை மட்டுமே அதிகமாக அனுபவித்த மகர ராசிக்காரங்களுக்கு பிறக்கும் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்ல பலன்களை கொடுக்குமா? கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்குமா? ஏக்கமும் எதிர்பார்ப்பும் தான் இப்போதைக்கு அவங்களின் கேள்வி. அவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியம், குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், திருமணம், வியாபாரம் ஆகியவற்றின் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மகர ராசிக்கான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் கல்வியை பற்றி நாம் பார்க்கும்பொழுதே, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜோதிடம், வேத சாஸ்திரங்கள் படிக்கிறவங்களுக்கு அமோகமான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களது புத்திசாலித்தனம் வெளிப்படும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு இருக்கும். அடுத்தபடியாக பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுதே, பொதுவாக யாராக இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி இருக்கும். கடந்த 7.5 ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கேள்வி அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நிதி நிலைமையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும். எப்போதும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேணும். இது உங்களுக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும். ஆனால் சனி மற்றும் ராகுவின் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கைக்கு வரும் பணத்தை கட்டியாக பிடித்து வைத்து கொள்ள வேணும். இல்லாட்டி வந்த இடமே தெரியாமல் மறைந்து போகும், அதாவது செலவாகி விடும். எனினும் 2025ஆம் ஆண்டின் குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார். நிலம், கட்டிடம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் எப்படி? இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு நிலம், கட்டிடம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. இது எல்லாமே மார்ச் மாதத்தில் தான் நடக்கும் வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியுடன் உங்களது 7.5 சனி காலம் முடிவடை போகுது. அதன் பிறகு என்ன அமோகமான வாழ்க்கை தான். இதுவரையில் உங்களுக்கு எதிலெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ அதிலெல்லாம் இனி யோகமான பலன்கள் தான் கிடைக்கப் போகுது. சனி போகும்போது மொத்தமாக கொடுத்து விட்டு தான் போவார். இனி உங்களுக்கு தலைகீழாக வாழ்க்கை மாறும். வீடு கட்டும் யோகம் தேடி வரும். கட்டிய வீடு பாதியில் நின்றாலும் கூட இனி மீண்டும் அதற்கான வேலையை நீங்கள் தொடங்க போகிறீங்க. பணவரவு இருக்கும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இதில் நீங்கள் விரும்பிய உங்களுக்கு பிடித்த கலரில் வண்டி வாகனம் அமைய போகுது. மகர ராசிக்கான தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தொழிலை பொறுத்தவரையில் இந்த 2025ஆம் ஆண்டு கலவையான பலன்கள் கிடைக்கும். எனினும் கடந்த ஆண்டை விட சிறப்பான ஆண்டாக இருக்க போகுதுங்க. ஜனவரி முதல் மார்ச் வரையில் சனியின் கடைசி 7.5 கட்டம் என்கிறதுனால தொழிலில் மந்த நிலை இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களை விட்டு சனி பகவான் முற்றிலும் விலகும் நிலையில் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு நிகழும் குரு பிதர்ச்சியுடன் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். புதன் பயிற்சியும் சாதகமான பலனை தரும். எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக உழைத்து அதற்கான பலனை பெற முடியும். அடுத்தது வேலையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு உங்களது வேலையில் சாதகமான பலனை பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு பிறகு இன்னும் கூடுதலான பலனையை பெறுவீங்க. வேலையில் மாற்றம் செய்யலாமா என்று கேட்டால் சனி பயிற்சிக்கு பிறகு அதற்கான நேரம்தான். தாராளமாக வேலை மாற்றம் செய்யலாம். அலுவலகத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எனினும் வேலையில் போட்டியாளர்கள் சமாளிக்க வேண்டியது வரா.
அடுத்தது காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது 2025ஆம் ஆண்டின் முதல் பகுதி உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு நிகழும் சனி குரு மற்றும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பிடிவாதம் பிடிப்பீங்க. இதனால் எரிச்சல் கோபம் ஏற்படும். மேலும் பிரியும் நிலை கூட உருவாகலாம். எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது திருமண வயதை எட்டிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு சாதகமான பலனை தரும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதன் பிறகு நிச்சயதார்த்தம் திருமணம் என்று அடுத்தடுத்து நடந்து முடியும். எனினும் தாம்பத்திய உறவில் விழிப்புணர்வு தேவை. திருமணத்திற்கு பிறகு கவனமாக இருக்க வேணும். கடந்த 2024 ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. தைரியமாக இருக்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேணும். உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025ஆம் ஆண்டு நிகழும் சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் பலன்கள் அளிக்கும். ஆனால் ராகு கேது பயிற்சி காரணமாக குடும்ப வாழ்க்கையில் தவறான புரிதல் ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனினும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுங்க. வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் சரியாகுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல பலன்களை தரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புத்தாண்டு ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.